வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் ஸ்கெட்சப்பில் மூவ் டூல் எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு நம்ம பார்ப்போம். ஸ்கெட்சப்பை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம மேலே பார்த்தீங்கன்னா ஃபைல், எடிட் அண்ட் வியூவில் டூல் பார் இருக்கும். டூல் பாரை கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன டூலு நமக்கு விசிபிலிட்டியில் தெரியணும் அப்படின்றதுக்கு இங்கே நம்ம இந்த ஸ்கொயர் பாக்ஸில் டிக்கு போடணும். கெட் ஸ்டார்டடில் முதல்ல டிக்கு போடுவோம். ஒரு ரிப்பன் டூல் பார் ஒன்று வரும். ஓகே, க்ளோஸ் பண்ணலாம். இந்த டூல் பார் மினிமம் டூல் பார்ஸ் இருக்கும். இதில் ட்ராப் டவுன் ஏரோ இருக்கும். அதுக்குள்ளே போனோம்னா அதனுடைய எக்ஸ்டென்ஷன் டூல் பார்ஸ் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ நம்ம இப்படியும் நம்ம செலக்ட் பண்ணலாம். அதர்வைஸ் இந்த பக்கம் லெஃப்ட்டில் ஒரு மேஜர் டூல் பாக்ஸை நம்ம கொண்டு வரலாம். அது எப்படி கொண்டு வரலாம்னா அதே வியூ டூல் பார் போயிட்டு லார்ஜ் டூல் செட்ஸ் அதில் கிளிக் பண்ணால் போதும். லார்ஜ் டூல் செட்ஸ் வரும். இதில் பார்த்திங்கன்னா செக்மெண்ட்டாக பிரிச்சுருப்பாங்க. இது ஃபஸ்ட்டு ஒரு செக்மெண்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்துன்னு ஒவ்வொரு செக்மெண்ட்டு ஒவ்வொரு அதனுடைய யூசேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு செக்மெண்ட், செகண்ட், தேர்டு செக்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு மூவ் டூல் இருக்குது. அதே மாதிரி நம்ம இங்கே மூவ் டூல் இங்கே டைரெக்டாக கொடுத்துருக்குறாங்க. இங்கேயே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஓகே, இப்போ நம்ம இந்த டிலீட் கொடுத்துருவோம். இது டிக்கு எடுத்துருவோம், க்ளோஸ் பண்ணுவோம். இப்போ வேறு வழியாக இந்த டூல் பாக்ஸை எப்படி நம்ம இங்கே கொண்டு வரதுன்னா இந்த டூல் பார் மேலே ரைட் கிளிக் பண்ணோம்னா இங்கேயும் இந்த டூல் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த இடத்துல நம்ம போயிட்டு லார்ஜர் டூல் செட்ஸ் கிளிக் பண்ணோம்னா லார்ஜர் டூல் செட்ஸ் வந்துடும். ஓகே, இப்போ எரேசர் டூல் இருக்குது. இந்த எரேசர் டூலை கிளிக் பண்ணி இந்த ஐக்கானை அப்படியே நம்ம செலக்ட் பண்ணோம்னா எரேஸ் ஆகிடும். எரேசர் டூலில் நம்ம செலக்ட் பண்ணி எரேஸ் பண்ணிடலாம். அதர்வைஸ் இப்போ Ctrl Z கொடுக்குறேன். இப்போ நான் செலெக்ஷன் டூலில் செலக்ட் பண்ணிவிட்டு டிலீட் கீபோர்டில் டிலீட் கொடுத்தாலும் டிலீட் ஆகிடும். அந்த வகையிலையும் எடுத்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம மூவ் டூலை பற்றி பார்ப்போம். மூவ் டூல் எந்த வகையெல்லாம் மூவ் டூலை உபயோகப்படுத்தலாம், எந்தெந்த இடத்துல உபயோகப்படுத்தணுன்றதுக்காக முன்கூட்டி நம்ம அதனுடைய யூசேஜ் தான் தெரிஞ்சுக்கணும். மூவ் டூலுடைய எப்படி நம்ம அதை உபயோகப்படுத்துறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மூவ் டூலை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்ன நம்ம ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிப்போம். ரெக்டாங்குலர் இங்கே இருக்குது. இது ஒரு ரெக்டாங்குலர். ஆர் கிளிக் பண்ணால் ரெக்டாங்குலர் வந்துடும். இது ரொட்டேட்டட் ரெக்டாங்கிள். இது நம்ம இப்போ தேவை ரெக்டாங்கிள். இதை இந்த இடத்துல போய் இந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணி இங்கேயும் எடுத்துக்கலாம். அதர்வைஸ் கீபோர்டில் நம்ம ஆரை கிளிக் பண்ணாலும் ரெக்டாங்குலர் செலக்ட் ஆகிக்கும். ரெக்டாங்குலர் டூல் செலக்ட் ஆகிக்கும். இப்போது நம்ம இந்த செலெக்ஷனில் இருக்கிறோம். ஒரு ரெக்டாங்குலர் வரைஞ்சிட்டோம். அனதர் ஒரு ரெக்டாங்குலர் வரைஞ்சிருப்போம். தென் ஒரு க்யூப் ஒன்று வரைஞ்சிப்போம். க்யூப்பில் ஒரு சிலிண்டர் ஒன்று வரைஞ்சிப்போம். அதுக்கு சர்க்கிளுக்கு போயிட்டு சர்க்கிள் போட்டு ஓகே. இப்போ நம்ம 3 வகையான ஆப்ஜெக்ட்டு, ஒரு லாங் ரெக்டாங்கிள் வரைஞ்சிருக்கிறோம், ஒரு இன்னொரு ரெக்டாங்குலர் வரைஞ்சிருக்கிறோம், அப்புறம் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்கிறோம். இப்போது இது புல் புஷ் டூல். இதை நம்ம செலக்ட் பண்ணின்னு இது நமக்கு தேவையான ஒரு உயரத்தில் செலக்ட் பண்ணிப்போம். அதே மாதிரி இந்த சர்க்கிளையும் செலக்ட் பண்ணி சிலிண்டராக நம்ம ஒரு குறிப்பிட்ட சிலிண்டர் வடிவில் நம்ம செலக்ட் பண்ணிப்போம். ஓகே, இப்போ 3 ஆப்ஜெக்ட். ஒன்று ஃப்ளோரில் இருக்குது, இன்னொன்று ரெக்டாங்குலர் இருக்குது, ரெக்டாங்குலர் பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்குது, அண்டு ஒரு சின்ன சிலிண்டர் இருக்குது. இப்போ நம்ம இதை கொஞ்சம் லாங்காக தள்ளி வச்சுப்போம். முதல்ல இதை செலெக்ஷன் பண்ணிக்கின்னு மூவ் டூலை கிளிக் பண்ணி கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். ஓகே, தென் இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸையும் அதே மாதிரி மூவ் டூலை செலக்ட் பண்ணி கொஞ்சம் தள்ளி வச்சு
ஓகே, இப்போ நம்ம இந்த ஆப்ஜெக்டை நடுவில் கொண்டு வந்துடுவோம். ஹேண்ட் டூலு, இப்போ இந்த ஹேண்ட் டூல் செலெக்ஷனில் இருக்குது. இது நம்ம இந்த ஹேண்ட் டூலை செலெக்ஷன்லேருந்து வெளியே வரணுன்னா ஸ்பேஸ் பார் அழுத்தினா போதும், ஹேண்ட் டூல் செலெக்ஷன்லேருந்து வெளியே வந்துடும். இப்போ மூவ் டூலுடைய உபயோகத்தை பார்ப்போம். மூவ் டூலை இப்போ கிளிக் பண்ணுறோம். இந்த ரெக்டாங்குலர் இருக்குது இல்லையா ஃப்ளோரில், இதில் இந்த ஒரு குறிப்பிட்ட பகுதி கார்னர் வெர்டிசிஸை கிளிக் பண்ணிவிட்டு, ஓகே இப்போ இது செலெக்ஷனில் இருக்குது, அதனால் இது மூவ் ஆகுது. நம்ம இந்த செலெக்ஷன்லேருந்து எடுத்துருவோம். இப்போ எந்த பாகமும் எந்த ஆப்ஜெக்டும் செலெக்ஷனில் இல்லை. இப்போ நான் மூவ் டூலை கிளிக் பண்ணுறேன். இந்த கார்னரை கிளிக் பண்ணி இழுத்தோம்னா அந்த பர்டிகுலர் கார்னர் மட்டும் நம்மளுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும். ஒரு குறிப்பிட்ட சைஸுக்கு தேவையான அளவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதே மூவ் டூலை நம்ம ஒரு எட்ஜு மேலே எடுத்துன்னு போனோம்னா ப்ளூ கலர் வரும். அது மேலே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு அந்த எட்ஜை இழுத்தோம்னா ட்ராக் பண்ணோம்னா நமக்கு அந்த ரெக்டாங்குலருடைய சைஸு அந்த பகுதி மட்டும் அந்த பக்கம் மட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அதே மாதிரி தான் இந்த பக்கமும் அதே மாதிரி இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம ஏற்கனவே போட்ட ரெக்டாங்குலரை நம்ம கொஞ்சம் சைஸை வந்து குறைச்சிக்கலாம். வேணும்னா குறைச்சிக்கலாம், வேண்டான்னா அதை தேவையான அளவுக்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்படி வச்சுப்போம். இப்போ செலெக்ஷன் டூலுக்கு போவோம். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த கார்னரை செலக்ட் பண்ணி செலெக்ஷன் டூலில் இந்த கார்னரை நான் செலக்ட் பண்ணிவிட்டு இழுத்தா அந்த ஒரு குறிப்பிட்ட கார்னர் மட்டும் நமக்கு வந்து தேவையான வடிவுக்கு நம்ம இழுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து Ctrl Z கொடுத்து நான் பழைய பொசிஷனுக்கு வந்துடுறேன். இப்போ மறுபடியும் வந்து செலெக்ஷன் டூலுக்கு போகிறேன். இந்த பகுதியை இப்போ செலெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மூவ் டூலை கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள், இது வந்து இப்போ எட்ஜஸ்லாம் செலக்ட் ஆகாது. ஏன்னா இந்த பகுதியை முன்கூட்டியே நம்ம செலெக்ஷன் பண்ணிட்டோம். அதனால் இப்போ இது செலெக்ஷன் ஆகாது. வேறு என்ன தான் இதில் பண்ண முடியும்னா ஒரு குறிப்பிட்ட கார்னரை பிடிச்சி ஃபுல் யூனிட்டை நம்ம தேவையான ஆக்சிஸில் மாற்றிக்கலாம். தேவையான இடத்துக்கு நம்ம அதை மூவ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் நம்ம கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி அந்த பகுதியிலேருந்து நம்ம அந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த பர்டிகுலர் சென்டர் பகுதியை செலக்ட் பண்ணி அதே ஆப்ஷன் தான் அப்படியே நம்ம தேவையான பகுதிக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஸ்பேஸ் பாரை கிளிக் பண்ணி இந்த கீலேருந்து நான் வெளியே வந்துடுறேன், இந்த டூல்லேருந்து வெளியே வந்துடுறேன். தென் இப்போ வந்து இது ஒரு க்யூப். இப்போ இந்த க்யூப் மேலே இந்த டூல் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தோம்னா, நம்ம இந்த கார்னரை செலக்ட் பண்ணி இழுத்தா நம்மளுக்கு அந்த குறிப்பிட்ட கார்னர் மட்டும் நமக்கு தேவையான வடிவத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். ஓகே, Ctrl Z கொடுத்து பழைய பொசிஷனுக்கு போயிடுவோம். இப்போ இந்த எட்ஜை நான் செலக்ட் பண்ணி இழுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த எட்ஜே மூவ் ஆகுது. ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு அந்த எட்ஜே மூவ் ஆகும். தேவையான அளவுக்கு நம்ம அந்த எட்ஜை மூவ் பண்ணிக்கலாம். Ctrl Z கொடுத்து பழைய பொசிஷனுக்கு வந்துடுறேன். அதே மாதிரி தான் இந்த எல்லாமே. இப்போ இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸை வந்து நான் ரெண்டாக பிரிக்கிறேன். லைன் டூலை எடுத்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வச்சு லைன் டூலில் ஒரு மார்க் பண்ணிட்டேன். இப்போ ஸ்பேஸ் பாரை கிளிக் பண்ணி வெளியில் வந்தாச்சு. இப்போது புஷ்புல் டூலை எடுத்து நான் இதை ஒரு பகுதி மட்டும் உயரப்படுத்துகிறேன். ஓகே, உயரப்படுத்தியாச்சு. ஸ்பேஸ் பாரை கிளிக் பண்ணி வெளியே வந்துட்டேன். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா 3 ஆப்ஜெக்ட்டு 3 விதமான ஸ்டைலில் இருக்குது. இப்போ எனக்கு வந்து இதை நான் மூவ் பண்ணேன்னா எனக்கு இந்த உயரத்துக்கு எக்ஸாக்டாக இந்த உயரத்துக்கு இந்த பிளேன் மேலே வரணும் அப்படின்னு நான் மூவ் பண்ணுறேன். அதுக்கு முதல்ல நம்ம என்னம்னா மூவ் டூலை உபயோகப்படுத்தி நம்ம தூக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது செலக்ட் பண்ணிட்டேன். இந்த ஆப்ஜெக்ட் மட்டும் எனக்கு இந்த மட்டத்துக்கு வரணும் அப்படின்றதுனால நான் முதல்ல அதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மூவ் டூலை கிளிக் பண்ணி எந்த உயரத்துக்கு வரணுமோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட் ஃப்ளோரில் இருக்குது, அங்கே கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ எந்த உயரத்துக்கு வரணும் அந்த உயரத்துக்கு கிளிக் பண்ணு. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் இந்த உயரத்துக்கு வந்துச்சு. இல்லை எனக்கு வந்து இந்த உயரத்துக்கு வேண்டும் அப்படின்னா இப்போ நம்ம ஆல்ரெடி இந்த உயரத்தில் இருக்குது. ஸோ நம்ம அங்கே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே மேலே தூணா அந்த
ரெக்டாங்குலர் பாக்ஸ் உடைய உயரத்துக்கு நம்ம இப்போ இந்த ஆப்ஜெக்டை எடுத்துன்னு போயிடலாம். இப்போ நான் வந்து இந்த மாதிரி உயரத்தை நம்ம தேவையான உயரத்துக்கு நம்ம இதை எடுத்துன்னு போகலாம். அதே போல் இப்போ இந்த சிலிண்டரை நான் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த சிலிண்டர் இந்த உயரத்துக்கு வரணும். நான் என்ன பண்ணுறேன்னா இதை மூவ் டூலை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இங்கே கிளிக் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் அது மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ எனக்கு வந்து இந்த எட்ஜுக்கு போகணும் அப்படின்னாலும் நம்ம நகர்த்திக்கலாம். இல்லை இங்கே இந்த உயரத்துக்கு எனக்கு வேண்டும் அப்படின்னா நான் கிளிக் பண்ண பாருங்கள் இந்த உயரத்தில் இருக்குது. இப்போ எனக்கு இந்த உயரத்துக்கு தேவை அப்படின்னும்போது இப்போ ஆல்ரெடி இந்த மட்டத்தில் இருக்குது. ஸோ நான் இந்த உயரத்துக்கு நான் கிளிக் பண்ணிடுறேன். அதே மாதிரி தான் இப்போ நம்ம இதை விட உயரம் தேவை அப்படின்னா கூட நம்ம அதை பர்டிகுலர் பகுதிக்கு உயரத்துக்கு நம்ம தூக்கிக்கலாம். இப்போ லைன் டூலை எடுத்து மறுபடியும் இங்கேருந்து ஒரு லைன் டூல் போடுறேன். புஷ்புல் டூலை எடுத்து இதை இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே, தென் செலெக்ஷன் டூலுக்கு போகிறேன். ஃபுல்லாக செலெக்ஷன் பண்ணிவிட்டு சிலிண்டரை மூவ் டூலை கிளிக் பண்ணி இப்போ ஆல்ரெடி அது இந்த மட்டத்தில் இருக்குது. ஸோ நம்ம இந்த மட்டத்தை கிளிக் பண்ணி மேலே எடுத்துன்னு போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம மூவ் டூலை வச்சு ஒரு பிளேனை வந்து அதனுடைய செலெக்ஷன் பண்ணாமல் அதனுடைய சைஸை அகலத்தையும் நீளத்தையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து அதனுடைய லெவலை வந்து ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டினுடைய தேவையான உயரத்துக்கு அதை நகர்த்தலாம் இந்த டூலை வச்சு. அதே மாதிரி எந்த ஒரு ஆப்ஜெக்ட் எந்த வடிவில் இருந்தாலும் நம்ம அந்த ஆப்ஜெக்டை முழுவதும் செலக்ட் பண்ணிவிட்டு தேவையான இடத்துக்கு நம்ம அதை மாற்றிக்கலாம், தேவையான பகுதிக்கு கொண்டு வரலாம். அப்படின்றது தான் இந்த மூவ் டூலுடைய நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து மூவ் டூலுடைய உபயோகத்தை நிறைய அதனுடைய உபயோகம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் பல டூல்களை பற்றி நம்ம அந்த டூல் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சிக்கினா மட்டுமே நம்ம அந்த டூலை வந்து எந்தெந்த இடத்துல எப்படி உபயோகப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரிய வரும். இப்போ இந்த சிலிண்டரை நம்ம வந்து செலெக்ஷன் பண்ணிட்டோம். ஃபுல் செலெக்ஷன் பண்ணிவிட்டு மூவ் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே அப்படியே இந்த ஆப்ஜெக்ட் லாங் டிஸ்டன்ஸில் இருக்குது. நம்ம இங்கே தேவையான டிஸ்டன்ஸுக்கு நகர்த்தின்னு வரலாம். கீழே பார்த்திங்கன்னா இதனுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் நமக்கு தேவை அப்படின்றது நமக்கு இதில் தெரியுது. மூவ் டூலின் உபயோகத்தை நம்ம நல்லா இந்த வீடியோ மூலம் ஒரு 4-5 விதமான உபயோகம் வந்து மூவ் டூலை வச்சு நம்ம செய்யறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஆகவே இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் செஞ்சுங்க. அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வந்து உடனடியாக சேரும். அதுக்காக அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க. நன்றி. உங்களுக்கு அடுத்த டூல்ஸுடைய உபயோகத்தை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.